ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரே ஒரு ப்ரொக்கோலியை வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி செய்யலான்னு உங்களால் நம்ப முடியுமா? அட ஆமாங்க, வெஜிடேரியனில் சிக்கன் கிரேவி செய்யலாம். அது வாங்க எப்படின்னு இப்போ பார்த்துடலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்ததும் இது மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரொக்கோலி அதுக்குள்ளே போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இந்த பூ நல்லா தண்ணிக்குள்ளே முழுகிற அளவுக்கு தள்ளி விட்டுட்டு மூடி போட்டு ஆஃப் பண்ணி ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுடுவோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வெங்காயம், ஒரு 2 தக்காளியை இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இது போல் ஒரு ஜல்லடையை வச்சு நம்ம வேக வச்சு வச்சுருந்த ப்ரொக்கோலியை இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை இதை போட்டு நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா டார்க் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்பப்போ இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோன்னா சீக்கிரமாக நல்லா எல்லாம் ஒன்றா ஈவனாக நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா மேஷ் ஆகி வதங்கி வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். இது போல் அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டி விட்டணும், அடி பிடிச்சிடாமல் இருக்கணும். இப்போ இது மாதிரி திறந்து பார்த்தோன்னா நல்லா ஓரளவுக்கு மேஷ் ஆகி வதங்கி வந்திருக்குது. ஒன்றோட ஒன்று எல்லாம் சேர்ந்து வந்திருக்குது. இந்த டைமில் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள், தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு கூட்டுத்தூள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் எல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்மளுடைய ப்ரொக்கோலியை இது கூட சேர்த்து எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சேம் நம்ம சிக்கன் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். டேஸ்ட்லேயும் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் குறைச்சல் இருக்காது. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மசாலா எல்லாம் ப்ரொக்கோலியில் ஏறுற மாதிரி மூடி போட்டு கொதிக்க விடுவோம். இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு ஒரு 4-5 துண்டு தேங்காய் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 4 முந்திரி இதையும் போட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்மளுடைய மசாலா நல்லா ப்ரொக்கோலிலாம் சேர்ந்து ஒன்றோட ஒன்று வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இது மாதிரி தண்ணி அலசி ஊற்றிப்போம். நமக்கு எந்த அளவுக்கு இப்போ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு குறைவாக இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த டைமு.
இந்த கிரேவி நமக்கு சப்பாத்திக்கு, பரோட்டாவுக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவி எதுக்கெல்லாம் நீங்கள் வச்சு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிப்பீங்களோ அது எல்லாத்துக்கும் இதுவும் சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ ஒரு கொதி விடட்டும். ஒரு சின்ன கொதி வந்ததும் இப்போ நம்ம கொத்தமல்லி புதினா தழை கட் பண்ணி இது கூட சேர்த்துப்போம். அவ்வளோதான், நம்மளுடைய வெஜிடேரியன் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோஸ்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஃபாத்திமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த கிரேவிக்கு சப்பாத்தி தான் சுட போகிறேன். நார்மல் டேஸில் நல்லா சப்பாத்தி அழகாக ரவுண்டாக வருங்க. இப்போ என்னவோ தெரில, வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வேணுன்னு படி வாங்குது, கொணல் மணலாக போகுது. பட் ஃபைனலி நல்லா பூரி மாதிரி புசு புசுன்னு உப்பி வந்து மானத்தை காப்பாற்றிட்டாங்க. எப்படி உப்பி வருதுன்னு நீங்களே பாருங்களேன். இது போலவே உங்களுக்கும் சப்பாத்தி நல்லா பூரி மாதிரி புசு புசுன்னு உப்பி வரணுமா? அப்போ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்பாத்தி எப்படி சுடணும்னு சொல்லிவிட்டு. நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் ஃபுல் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். பாய். நம்ம சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச சிக்கன் கிரேவியை எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்க்கும்போது அது கையால் தொடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. இது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு இந்த சப்பாத்தி உப்பி நல்லா பூரி மாதிரி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எண்ணெயில் போட்டு பொரிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு தெரியலைங்க. ஒரு சப்பாத்தி 2 சப்பாத்தியாக வருதுங்க. சூப்பராக இருக்குது பார்க்கவே. டேஸ்ட்டும் சும்மா வேறு லெவலில் இருந்ததுங்க.